ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 3ஆம் பருவத் தேர்வு ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. கண்டிப்பாக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மொத்தமே 3 யூனிட் தான் இருக்குது. புரியுங்களா? தேர்ட் டைமை பொறுத்த வரைக்கும் தமிழில் 3 யூனிட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், இந்த ஒன்றே உங்களுக்கு 100% போதுமானது. இல்லை அடிஷனலாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இதை 3 மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர், இதே கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 60க்கு 60 எடுத்துடலாம். பட் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படிங்கிறனால நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற 3ஐயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலையும் இந்த வருஷம் உங்களுக்கு 100% வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களினுடைய பெயர்களை குறிப்பிடுக. இந்த ஒன்று படிச்சுக்கோங்க. உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும், திருக்குறளில் இருக்கக்கூடியது. காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை எழுதுக. வள்ளலார் பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார்? உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியினுடைய பெயர் என்ன? தன்மை அணியை பற்றி நம்ம எழுத போகிறோம். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் 4 மார்க் கொஸ்டினுக்கு இந்த 4 மட்டுமே 100% உங்களுக்கு போதுமானது. புரியுங்களா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள் 4 எழுதுக. பராபர கண்ணியில் தாய்மானவர் கூறுவனை அவை. அறுசுவை அறுவகை பெயர் சொற்களை எழுதுக. இது 3. அடுத்ததாக உங்களுக்கு நெடுவினால என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே நமக்கு இது 4 தான் இருக்குது. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு 1. நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்திற்கு கடிதம் 1 எழுதுக. 2. புல்வெளி கலைக்கூடம் என தொடங்கும் பாரத நாற்றாங்கால் பாடல் விடல் என முடியும் குரல். குரலை பொறுத்த வரைக்கும் விடல்ங்கிற ஒன்றை மட்டும் படிச்சிடாதீங்க. 3 திருக்குறள் மனப்பாட பாடல் இருக்குது. 3ஐயுமே படிச்சிருக்கணும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சி லாஸ்ட்டாக 6 2 மார்க் 6 கொஸ்டினில் மொழித்திறன் பயிற்சி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய புக்கில் ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் லாஸ்ட்டில் உங்களுடைய புக்கில் மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்களே, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, 5, ஈதல், ஊக்கம், ஏற்றம், அவ்வைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அகர வரிசைப்படி ஃபஸ்ட்டு அன்பு, செகண்டு ஆடு, இரக்கம், ஈதல். புரியுங்களா? வரிசையா நான் எப்படி குறிக்கிறேன்னு புரியுதா? ஆ இ உ ஏ அந்த 12ஐயுமே வரிசையாக என்ன செய்யணும் அப்படின்னம்னா வரிசையாக நான் நம்பர் மட்டும் போடுறேன். ஆக்சுவலாக இது நம்பர் போடணும்னு அவசியம் இல்லை, புக்கில் இருக்குது. புரியுங்களா? 6ன்னு போடுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 7 8 9 10 11 12 இதெல்லாம் வருஷப்படி எடுத்து எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு இது 2 மார்க் கொஸ்டின். இதெல்லாமே நம்முடைய புக்கில் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்தது இரு பொருள் தருக அப்படிங்கிறது திங்கள் கொடுத்துருக்காங்க. 6 அப்படிங்கிற பெயர் கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படிங்கிறதுக்கு நிலவு அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. நிலவுன்னு எழுதுகிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா கிழமை அப்படிங்கிற ஒன்று எழுதுகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதம் அப்படிங்கிற ஒன்று எழுதுகிறோம். இது 3ல் ஏதாவது 2 நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா எழுதியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 6 அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் கேட்டிருக்காங்க. 6 என்பது வழி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று 6 அப்படிங்கிறதுக்கு 6 என்ற எண்ணு பெயர் இருக்குது. இது 2 எழுதுனீங்க அப்படின்னம்னா இது 2 மார்க் கொஸ்டின். 2ல் ஏதாவது ஒன்று எழுதணும். அதுமாதிரி ஹியூமானிட்டி, கைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கான தமிழாக்கம் கலைச்சொல் ஒவ்வொரு யூனிட்லையும் புக்கில் முடியும் போது கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புக் பேக் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.